அடிப்படை மனித தேவைகள்ல ஒன்னான துணி தேவையை பூர்த்தி செய்யற ஜவுளித்துறைக்கு பல்லாயிரம் கோடி ரூபாய் அளவுல மதிப்பு இருக்கு. அவ்வளவு பணம் புழங்குற துறையோட அங்கமா இருக்கிற கைத்தறி தொழிலாளர்கள் வறுமையில வாடுறது முரண் நகைன்னு கடந்து போயிட முடியல. ஆயிரக்கணக்கான கைத்தறி விசைத்தறி தொழிலாளர்கள் வேலையை இழந்து வருமானத்தை இழந்து அவதிக்குள்ளாகிற நிலையில லட்சக்கணக்கான ஒயிட் காலர் வேலைகள் இருப்பதை குறிவச்சு பல்வேறு கல்வி நிறுவனங்கள் இயங்கிட்டு வருது. அந்த துறையில தங்களோட குழந்தைங்களை படிக்க வச்சு ஜவுளித்துறையோட நவீன கட்டத்துக்கு போறத பார்க்க முடியல. ஒரு சில பாரம்பரிய கைத்தறி குடும்பத்துல இருந்தோ அங்க மாணவர்கள் படிக்க போறாங்க. ரூரல் ஏரியாஸில் இருக்க லேடிஸ்லாம் வந்துட்டு ஒரு 40-50 வருஷமாகவே இதை மட்டுமே ஒரு தொழிலாக செஞ்சிட்ருக்காங்க, குடும்ப தொழிலாக செஞ்சிட்ருக்கவங்களாம் இருக்காங்க. ஸோ அவங்களுடைய ஒர்க்ஸ்லாம் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி, சரி இந்த வந்துட்டு அவங்களால வந்துட்டு சிட்டிக்கு வந்து அவங்களோட ஒர்க்ஸ் எல்லாம் வந்துட்டு இது கமர்ஷியல் பண்ண முடியாது வந்துட்டு. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக இருந்து அவங்களோட ஒர்க்ஸை நான் இங்கே கொண்டு வந்து இங்கே இருக்கிற மக்களுக்கு அதை எப்படி ரீச் பண்ண முடியுன்ற வேலையை தான் ஒரு 4 வருஷமாக பண்ணிகிட்ருக்கேன் வந்துட்டு. தன்னுடைய வாழ்க்கையை தக்க வச்சுக்க போராடி தான் நெஞ்சு கொடுத்த புடவைய யாராவது நல்லா இருக்குதுன்னு சொல்லும்போது நெசவாளரோட முகம் மலருது. இந்த மலர்ச்சி பேராசை இல்லையே, இந்த சின்ன ஆசைகள் கூட நிராசையா போகும்போது, உற்பத்தி முழுக்க மிஷின்களை நம்பியும் சந்தையை நம்பியும் நடக்கும்போது மோசமான விளைவுகள் தான் நேரிடும்னு எச்சரிக்கிறாரு பொது உடைமை கட்சியை சேர்ந்த சிட்டு. எல்லா தொழிலாளிகளும் கொத்து கொத்த வாழ்க்கையில் வேலை இழந்து இன்னைக்கு மனிதன் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் மிஷின் செய்ய ஆரம்பிச்சிருச்சு. இப்போது வர தேர்தல் 2016 தேர்தல் வரப்போகுது. இனி இந்த தேர்தலில் நிற்கிற வேட்பாளர்கள்லாம் போய் மனிதர்களை பார்த்து வாக்கு கேட்பாங்களா, இல்லை இங்கே நிற்கிற அந்த ஏர்லூம் தறியை பார்த்து வாக்கு கேட்க போகிறாங்களான்னு தெரியல. எந்த பிடிப்பும் இல்லாம தொடர்ச்சியா இழப்பை சந்திச்சுக்கிட்டு இருக்கிற இந்த நெசவாளர்கள் அதிகப்படியான வேலை நேரத்தை குறைக்கணும், கூலியை உயர்த்தி தரணும்னு கோரிக்கை வச்சு தொடர்ந்து போராடிட்டு வர்றாங்க. அதுல முக்கியமானது 1970களில் நடந்த நெசவுக்கட்டு போராட்டம். கைத்தறி நெசவுக்கான கூலி குறைக்கப்பட்டதை எதிர்த்து நடந்த அந்த போராட்டம் திருப்பூர் நகரத்தையே உழுக்குச்சு. இப்போ திருப்பூரில் 71 நடந்த இந்த போராட்டத்தை போலவே தமிழ்நாட்டினுடைய பல பகுதிகளில் வந்து இந்த போராட்டங்கள் நடந்தது. இந்த போராட்டம் வந்து முதலாளிகளுக்கு வந்து நிறைய கேள்விகளை உருவாக்குச்சு. நாம் தொடர்ந்து நெசவாளர்கள் இப்படி வச்சுருக்க முடியாது, அப்படி கேள்விக்குறிகளை வந்து உருவாக்குச்சு. அப்போ வந்து உருவாக்கும் போது அது பெரிய விழிப்புணர்வாக இருந்தது. அப்போ தான் வந்து நெசவாளர்கள் வந்து தொழிற்சங்க ரீதியாக போராடணும், தொழிற்சங்க ரீதியாக ஒன்றுபடணும், தொழிற்சங்க ரீதியாக தங்களை வந்து கட்டமைத்து கொள்ளுங்கிற உணர்வுகளை வந்து பெற்றாங்க. நெசவுக்கட்டு மாதிரியான போராட்ட களத்துல பிறந்து வளர்ந்து விசைத்தறி தொழிலாளியா மாறின பாரதிநாதனோட தறியுடன் நாவல் வட ஆற்காடு தர்மபுரி மாவட்டங்கள்ல நடந்த போராட்டத்தை துல்லியமா பதிவு செய்து பள்ளி படிப்பை தாண்டாத பாரதிநாதனோட நேரடி போராட்ட அனுபவங்களை தறியுடன் நாவல்ல பதிவு செஞ்சிருக்காரு. தொழிலாளி கூலின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சொற்பமாக இருக்கும். அவங்களுடைய வாழ்க்கை தேவை, இல்லை அவங்களுடைய வீட்டு வாடகை, குழந்தைங்களை படிக்க வைக்கிறது, மற்றபடி மனைவி போன்றவங்களை பராமரிக்கிறது, பெற்றோர்களை பராமரிக்கிறது, இதெல்லாம் ரொம்ப சிக்கலான ஒரு விஷயமா இருக்குது. அது இன்றைக்கி வரைக்கும் அப்படி தான் இருக்குது. அந்த தொழிலாளர்களுடைய அந்த பிரச்சனைகளை முன்வைச்சு நடந்த போராட்டங்களை பற்றி கதை தான் தறியுடன் நாவல். அவ்வப்போது நெசவாளர்களுக்கு அறிவிக்கப்படுற சலுகைகள் குழந்தைங்களுக்கு மிட்டாயை காமிச்சு ஏமாத்துறது போலதான் இருக்குதுன்னு தொழிலாளர்கள் சொல்றாங்க. இந்த வருகின்ற 2016 தேர்தல் யார் அரசியல் கட்சி, எந்த அரசியல் அதிமுகவாக இருந்தாலும் சரி, திமுகவாக இருந்தாலும் சரி, மற்ற மக்கள் நல கூட்டமைப்பாக இருந்தாலும் சரி, யார் எதிர்பார்க்குறாங்களோ இல்லையோ, ஆனால் எங்கள் தொழிலாளிகள், நாங்கள் தொழிலாளியாகிய தொழிலாளி வர்க்கங்கள் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, அதிமுகவும் 3 சென்ட் நிலம் உழைப்பவர்கள் யாராக இருந்தாலும் வீடு இல்லாதவங்களுக்கு வழங்குறேன்னு சொன்னாங்க. அவங்களும் இன்னும் வழங்கலை. கடந்த திமுக ஆட்சியில் கலைஞர் அவர்களும் வந்து 3 சென்ட் நிலம் வழங்குற சொல்லி தான் தேர்தல் ஆட்சியை கைப்பற்றினாரு. அவரும் வழங்காமையே போயிட்டாரு. இந்த முறை இந்த 2016 தேர்தல் வந்து மக்களுக்கான தேர்தலாக எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். யாரு வந்தாலும் வரலைனாலும் இந்த 3 சென்ட் நிலத்துக்காக மக்கள் இவங்களுக்கு ஒரு கேள்விக்குறிய வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இதை வச்சாதான் வந்து நிறைவேற்றினாதான் யாரா இருந்தாலும் ஆட்சியில் அமர முடியுங்கிறத ஆணித்தனமா வந்து நாங்க இங்க பதிவு செய்யறோம். கடந்த வருஷம் சென்னையில நடந்த
தேசிய கைத்தறி தின துவக்க விழாவில் இந்திய கைத்தறி முத்திரைய வெளியிட்டு பேசின பிரதமர் மோடி திரையுலகத்தை சார்ந்தவங்க ஒரு படத்துலயாவது கைத்தறி துணிகளை அணியணும்னு கேட்டுக்கிட்டாரு. இந்த கோரிக்கைகளை விட இந்தியாவோட தேசிய ஏற்றுமதி இறக்குமதி கொள்கைகளை நெசவாளர்களை மனசுல வச்சுக்கிட்டு வகுத்தாதான் நெசவு தொழிலாளர்களோட வாழ்க்கையில விளக்கேற்ற முடியும்னு சமூக ஆர்வலர்கள் குறிப்பிடுறாங்க. சுதந்திர போராட்ட காலத்துல அந்நிய துணிகள் வேண்டான்னு சுயமரியாதையோட நம்ம முன்னோர்கள் போராட்டம் நடத்தினாங்க. சுதந்திரத்துக்கு பின்னால வெளிநாட்டு பொருட்கள் மேல வந்த மோகத்துல நாம பலதை இழந்திருக்கோம். அதுல ரொம்ப முக்கியமானது நம்மோட ஆடை உற்பத்தியில இருந்த சுயசார்பும் நம்மோட பாரம்பரிய நெசவு தொழிலையும் தான். அதை மீட்கிறதுக்கான வழிவகைகளை தேடுறது மட்டும்தான் நெசவு தொழிலாளர்களோட வாழ்க்கையில மலர்ச்சியை ஏற்படுத்தும்னு தோணுது. நெசவு தொழில்ங்கிறது முதல்ல கைத்தறி, அப்புறம் விசைத்தறி, இப்ப ஏர்லூம்னு ஒவ்வொரு நாளும் நவீனமயமாயிட்டே வருது. ஆனா இதுல வேலை செய்யற தொழிலாளர்களோட நிலைமை பின்னோக்கி போய்கிட்டு இருக்குது. அதனாலதான் நிறைய தொழிலாளர்கள் சிறுநீரகத்தை விற்கிறதும் நிறைய பெண்கள் கருமுட்டைகளை விற்கிற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. பண்டைய காலங்கள்ல இந்த துணி வியாபாரத்துல தமிழர்கள் ரோம் நகருக்கெல்லாம் வியாபாரம் செஞ்சாங்கன்னு வரலாறு சொல்லுது. இன்னைக்கும் சர்வதேச அளவுல ஏற்றுமதி வியாபாரத்துல இந்த துணித்துறை அதிக அளவுல பெரிய லாபத்தை ஈட்டி தர்ற துறையா இருக்குது. இதுல ஈடுபட்டிருக்கிற தொழிலாளர்கள் தான் மோசமான நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க. இதற்கான தீர்வு அப்படிங்கிறது நெசவாளர்கள் தொடர்பான பொருளாதார கொள்கைகள் அவர்களுக்கு சாதகமாக இல்லாவிட்டாலும் கூட அவர்களுடைய நியாயத்தை ஏற்றுக்கொண்ட பொருளாதார கொள்கை அமைக்கப்பட வேணுங்கிறது தான் நிபுணர்களுடைய கருத்தா இருக்குது. இதுக்கு அரசு செவிசாய்க்குமா?